11 8 8 1996. 1996. பிறந்த நேரம் காலையில 11:45. 11:45 AM. AM. பிறந்த இடம்மா? மேட்டூர். மேட்டூருங்களா? மேட்டூர். மேட்டூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மிதுன ராசி. மிதுன ராசி. புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம். என்ன லக்னம்மா? துலாம் லக்னம். அம்மா இப்போ வந்து சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. சனி தசையில் செவ்வாய் பக்தி முடிஞ்சு இப்போ தான் ராகு பக்தி. தம்பியோடைய மனைவியா? ஆமாங்க சார். தம்பியோட மனைவினா கூட இந்த அஷ்டமச்சனி நடந்து மிதுன ராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லையே, என்ன கேட்கணுமா? அவங்களுக்கு 3 தடவை குழந்தை அப்பாட் ஆயிடுச்சு. இப்போ திரும்பி 4 தடவை கன்சீவ் ஆயிருக்கா. இந்த மாதிரி குழந்தை நல்லபடியா பிறக்குங்களா? குழந்தைலாம் நல்லபடியாக இருக்குமா? குரு வலுத்துட்டாலே குழந்தை நல்லபடியாக இருக்கும். ஆனால் குரு வலுத்தால இங்கே சனி செவ்வாயோடைய பார்வையில் இருக்கிறார். அதனால கன்சீவா இருக்கா. இப்போ கன்சீவா இருக்கா, நல்லபடியா குழந்தை பிறக்குமா? அப்போ வேலைக்கு போக ட்ரை பண்றா, ஆனா வேலை கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலும் சேலரி கிடைக்க மாட்டேங்குது. நல்ல வேலைக்கு போவாளுங்களா? அவ எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு 5ஆம் அதிபதியுடைய பார்வையை வாங்கியிருக்கின்ற ராகு புக்தியில் இந்த பெண்ணுக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கும். கவலைப்பட வேண்டாம், அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு. குழந்தை நல்லபடியாக பிறக்கும்ன்றது ஏன்னா சனியுடைய பார்வையை ராகு வாங்கினாலும் கூட அவருடைய ஆதிபத்தியங்களையும் அவருடைய காரகத்துவங்களையும் அவர் தான் செய்யணும். சனி தசை ராகு புக்தியில் இந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வேலைக்கு போவாங்க சார். வேலைக்கு ட்ரை பண்ணா கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல போனாலும் சேலரி ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நேரத்தில் ஒரு சுப விஷயந்தாம்மா. வயிற்றுல குழந்தை வச்சுட்டு இருக்கிற பெண்ணுக்கு வந்து வேற எந்த சிந்தனைகளும் சரியாக வராதுமா. தாய்மை பேருன்றது எவ்வளோ பெரிய விஷயம். குழந்தை பிறக்கட்டும். குழந்தை பிறந்தவொன்னா வேலைகளை எல்லாமே அந்த குழந்தை பிறந்த 6 மாதம் கழிச்சு வேலைக்கு போகிற ஒரு பக்குவம் உடல்நிலை வந்துடுது இல்லையா? அதற்கப்புறமே நல்லா வந்துடுதுமா. சனி தசை தான் நடக்குது. என்னம்மா? இவரோட எதிர்காலம் நல்லா இருக்குங்களா? சிறப்பாக இருக்குமா. அடுத்து புதன் தசை ஆரம்பிக்குதுமா. சனி தசை குரு பக்தி வரைக்குமே ஏதாவது அந்த குழந்தைய வளர்க்கறது இழக்கிறது விஷயங்கள்ல கொஞ்சம் தடங்கள் இருக்கும். குழந்தையுடைய 2 வயசு 3 வயசுக்கு பிறகு புதன் தசை ஆரம்பிக்குது. இந்த புதன் தசை 11ஆம் வீட்டில் ராசிநாதனாகி குருவின் தனித்த பார்வையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு. இந்த புதன் தசை ரொம்ப நல்லா இருக்குன்றதை காட்டுது. ஆகவே இந்த பெண்ணை கண்டிப்பாக வேலைக்கு போவார். ஆனால் இப்போது தேவைப்படுறது குழந்தை. அதனால வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு யாரும் வந்து வேலையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அது 2வது பட்சம். முதல்ல வந்து எல்லாருமே வந்து வேலையை விட குழந்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அதுவும் ஏற்கனவே அபார்ட்டெல்லாம் ஆகி இப்போ குழந்தை நின்றுருக்கு இல்லையா? இந்த குழந்தை முழுமையாக நல்ல விதமாக பிறக்கும். கவலையே பட வேண்டாம்னு சொல்லுங்க. இந்த பெண்ணுடைய கணவன் பலவீனம் ஆயிட மாட்டார். 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால. மற்றபடி பொண்டாட்டியோட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு புருஷனை பற்றி சொல்லுங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஜாதகம்ன்றது ஒருத்தருடைய ஸ்கேன் ரிப்போர்ட். புரியுதுங்களா? ஒரு பொதுவான கேள்வி சார். இப்போ வந்து ஒரு கிரகம் வர்க்கோத்தமா இருக்கு அப்படின்னா ஆட்சி பலம் பெறுதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? இல்லை, நான் அப்படிலாம் இப்போ சொல்லலை. நேற்று தான் அந்த லைவ்ல சொல்லியிருக்கிறேன். ஆட்சி பலம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விளக்க மூல நூல்களில் இருக்கத்தான் செய்து அது வந்து சரியா இல்லைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். வர்க்கோத்தம அமைப்பு நேற்று ஒரு லைவ்ல சொன்னனே. வர்க்கோத்தம் ஆயிடுச்சுன்னா அந்த காரகத்துவம் ஸ்ட்ராங் ஆகுமா? லக்கணம் அப்படி அது எந்த ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியம் ஸ்ட்ராங் ஆகுமா சார்? என்ன இருந்தாலுங்க வர்க்கோத்தமம் அடைஞ்சாலும் பரிவர்த்தனை அடைஞ்சாலும் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் தாங்க கிரகங்கள் வேலை செய்யும். ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தப்பாக தாங்க தெரியுது. ஆட்சி பலம் பெற்றிருக்குதுன்னு சொன்னால் ஆதிபத்தியங்கள் வலுவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் பாவருடைய வீடுகளில் செவ்வாய் சனியுடைய வீடுகளில் வர்க்கோத்தமமான கிரகங்கள் நல்ல பலனை செய்கிறதில்லை. வர்க்கோத்தம பற்றி நுணுக்கமாக கேள்வி கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப நேற்று தான் இந்த லைவ்ல நேற்று என்ன சந்தேகம் உங்களுக்குன்னு வரல. என்னங்கம்மா? ஆமாம், நேற்று அந்த சந்தேகத்தை சொன்னேம்மா. வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் சுப வீடுகளில் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் அந்த கிரகங்கள் ஆதிபத்திய ரீதியாக வலிமையை செய்கின்றன. அதனால் அது சுபத்துவ பாபத்துவத்திற்கு கட்டுப்பட்டு தான் வேலை செய்யுது. ஆகவே வர்க்கோத்தமம் என்பதையும் அம்சத்தில் அவர் யார் வீட்டில் வர்க்கோத்தமம் அடைகிறார், எல்லா கிரகங்களும் எல்லா வீடுகள்லையும் வர்க்கோத்தமம் அடைஞ்சிடறதில்ல. ரெண்டுமே வலிமையாக இருக்கும்மா. சுப வீடுகளில் வர்க்கோத்தமம் அடைஞ்சா ஆதிபத்தியமும் வலிமையாக இருக்கும். அதுக்காக அது ஆட்சி பெற்ற அளவில் அது வலிமையை செய்யும், அதோடைய ஆதிபத்தியத்தை தரும்னு சொல்ல முடியாது. காரக ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் இறுதியாக நீங்கள் பார்க்க வேண்டியது சுபத்துவம் பாபத்துவம் என்பது தான் நிற்குமா. மற்றபடி வர்க்கோத்தமம் அடைஞ்சதுனால மட்டும் வர்க்கோத்தமம் அடைந்திருக்கின்ற கிரகம்னு வச்சுக்குவோம், அது வந்து ராசியில் ராகு கூட சேர்ந்திருந்தா பலன் தருமா?
உங்களுக்கு அது ஒரு கடினமான சப்ஜெக்ட் சகோதரி, உங்களுக்கு புரியுது புரியுது இல்லையா? ஆமா ஆமாங்க சார். அப்போ இதை எல்லாருக்கூடையும் நான் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஜோதிடம் புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இதை சொல்ல முடியும், விளக்க முடியும். மற்றவங்க இந்த ஆள் பாட்டில் எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் இப்படி சொல்கிறாரே அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கு ஒரு கிரகம். அந்த வர்க்கோத்தமம் அடைஞ்ச கிரகம் ராசியில் சனி ராகுவோடு சேர்ந்திருந்தா அது நல்ல பலனை செய்யுமா செய்யாதா? செய்யாது சார். செய்யாதில்லம்மா. செய்யாது. அப்போ அந்த இடத்துல எப்படிம்மா எதுமா அந்த இடத்துல வேலை செய்யுது? வர்க்கோத்தமம் அடைந்திருந்தாலும் கூட பாவத்துவம் அடைந்திருந்தால் அது வேலை செய்யுது இல்லையா? ஆமாங்க சார். பலனை தராமல் போயிடுது. வர்க்கோத்தமமே அடையலை, குரு சுக்கிர தொடர்புகள் இருந்தால் நல்ல பலனை செய்தா, ஆதிபத்தியத்தை வலித்து செய்து காரகத்துவத்தை வலுத்து செய்தா. ஆமா ஆமா அப்போ வர்க்கோத்தமம் என்பது 2ஆம் பட்சம்ன்றது புரிஞ்சு போச்சா? ஆமாங்க சார். இதுதாம்மா வர்க்கோத்தமத்தோட விளக்கம். நன்றி சகோதரி. ஒரு நிலையில் இந்த மாதிரி ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம். புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பலனை சொல்ல முடியும். இல்லைன்னா போகிற போக்கில் இந்த ஆள் எதையோ ஒன்று சொல்கிறாரியா அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு